இந்த இடத்துல யாருக்குமே தெரியாம ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு. பாகுபலி படத்துல வர மாதிரி ஒரு பெரிய சுரங்கப்பாதை. அந்த பாதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்க எங்க வீடு போடும்போது இந்த இடத்துல பாதையே கிடையாது, ஃபுல்லா புதர் மண்டி கிடக்கும். வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வரதுனால இப்ப இந்த இடத்த வந்து அழகா ஒரு பாதையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. போர் சமயங்கள்ல போர் ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் போகுது, இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னும் போது தான் இந்த ஒரு சுரங்கப்பாதையை பயன்படுத்துவாங்க. சுரங்கப்பாதை அப்படின்னா ஒரு சின்ன பாதை கிடையாது, ஒரு பெரிய பாதையை நடந்து போற அளவுக்கு அந்த சுரங்கப்பாதையை அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஷார்ட்கட் போல, இங்க இருந்து அப்படியே நம்ம கீழே வந்து காட்டு பகுதிக்கு போயிடலாம். சுரங்கப்பாதை உள்ளார உங்களுக்கு கூட்டுமே காட்டுறேன். நீங்க போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்கும். வெளியே எவ்வளவுதான் வெயில் அடிச்சா உள்ளார அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். வாங்க போலாம். வெளியே இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் போலதான் தெரியும். நீங்க அதுக்கு வந்து இவ்வளவு இறங்கும் போதுதான் படிக்கட்டுகள்லாம் இருக்கும், பாதை நீண்டு போறதை நம்மளால பார்க்க முடியும். பாருங்களேன், வெளியே எவ்வளவு வெயில் அடிக்குது, இந்த இடத்துல எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாருங்க. படிக்கட்டுகள் இதெல்லாம் வரைக்கும் வருது பாருங்க. இங்க இந்த கமலக்கன்னியம்மன் திருவிழா அப்ப இந்த இடத்துல வந்து கரகம் சொல்லிட்டு போறது அந்த காலத்துல வழக்கமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கரகத்தை வந்து இந்த பாதை வழியா கீழே கொண்டு வந்திருக்காங்க. காளியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சுரங்கப்பாதை என்ட்ரன்ஸ் இருக்கும். இது வந்து அந்த பாதையோட லிங்க் ஆகும். இந்த வழியா அவங்க கரகத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. பிற்காலத்தில் ஏற்பட்ட இந்த சரிவுகள் அந்த பாதையை வந்து இதுக்கு அடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தொல்லியல் துறை கட்டந்து இதுக்கு அடுத்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருந்து நம்ம பார்க்கலாம், ஒரு பெரிய பாதை இங்க இருந்து போற மாதிரி தெரியுது.